தேர்ஸ்டே ஈவினிங் பூஜை பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா மங்களகரமாக சாரியெல்லாம் போட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது எப்பயாச்சும் தோணும் நமக்கு இந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தோன்ற டைமில் பண்ணுறது தான். எப்பயுமே வந்து தேர்ஸ்டே வந்து சாய்பாபாவுக்கு ஈவினிங் ஏதாவது வச்சு ஏதாவது பழமோ ஏதோ ஒன்று இல்லைனா நட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு சாமி பூஜை பண்ணுவேன். அப்படியே ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே மறுநாளைக்கும் பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுவேன். அதனால் தேர்ஸ்டே எப்பயுமே மோஸ்ட்லி ஃபுல்லாக வேலை இருக்கும். வாசலில் விளக்கேற்றத்துக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன். எப்பயுமே மாடம் வச்சுருக்கேன் வாசலில் அழகாக, அதில் 2 விளக்கு ஏற்றுவேன். அதுதான் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யாரும் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம வாழறது வந்து பெரிய முட்டாள்தனம். அந்த மாதிரி யாரும் வாழாதீங்க. ஏன்னா நம்ம இன்னொருத்தர் நமக்கு என்ன இன்னொருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம ஃபுல்லாக லேசித்தனம் ஆகிடும். நமக்கு யாரும் இல்லாதப்போ தான் நமக்கே ஒரு உத்வேகம் வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்போ தான் வந்து நம்ம உழைக்கணும், நம்ம வந்து எதாவது பண்ணணும்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். அது ஒரு நல்ல விஷயம்தான். இன்னொருத்தவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரலும் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தான் அதை வந்து பார்த்துக்கணும். நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது வாழறது. மற்றவங்கள நம்பி மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி வாழறது வந்து அது எந்த வகையில் நியாயம் இல்லை. அது நீங்கள் என்ன